சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். நிறைய செக் உங்க எல்லாருக்கும் நான் கொடுக்கணும். அதுக்கு இந்த கம்பெனி நல்லா வளரணும். சோ எல்லாரும் ஒன்னா சேர்ந்து ஹார்ட் ஒர்க் பண்ணுவோம். செவந்தி வாங்க வாங்க. இதை கொஞ்சம் பிடிங்க சார். க்ளோஸ் பண்ணி சேல் பண்ணுங்க. மேடம், நான் சொல்றதை கொஞ்சம் கவனமா கேட்டுக்கங்க. நாங்க எங்க ரூல்ஸ் படி செஞ்சிட்டோம். ஃபர்தரா எதுவா இருந்தாலும் லீகலா ஆக்ஷன் எடுத்துக்கங்க. இதை யாரும் பிரேக் பண்ண கூடாது. இதை மீறி பிரேக் பண்ணா கிரிமினல் அஃபென்ஸ்னு போலீஸ் உங்களை தேடி வரும். புரியுதுங்களா? வாங்க போலாம். இப்படி நம்மள நடு தெருல கொண்டு வந்து நிப்பாட்டிட்டாலே அந்த பூர்ணிமா. என்ன செவந்தி இதெல்லாம்?
செவந்தி, நேத்தே சொன்ன அந்த பேரை யூஸ் பண்ணாத, யூஸ் பண்ணா நான் ஆக்ஷன் எடுக்க வேண்டியது வரும்னு சொன்ன. கேக்குறியா நீ? என்ன செவந்தி நீ இப்ப பாரு, ரோட்ல வந்து நிக்க வேண்டியதா போயிடுச்சு. வெயில் வேற இப்படி கொளுத்துது. கொஞ்சம் அப்படியே ஓரமா நிழலா பார்த்து எங்கேயாவது போய் நில்லுங்க. போங்க போங்க. என்ன பூர்ணி பண்றது? ஃப்ராடு தனம். இதுல பெரிய இவ மாதிரி பேசிட்டு இருக்க. என்ன கம்பெனியை பூட்டி சீல் வச்சுட்டா நாங்க திரும்ப திறக்க முடியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கியா? நீ பண்ண ஃப்ராடு தனத்தெல்லாம் வெளியே கொண்டு வந்து கூடிய சீக்கிரமே இந்த ஃபேக்டரிய திரும்ப ஓபன் பண்ணுவோம். பாத்துட்டே இரு. அப்படியா? சூப்பர் சிந்து, வெரி குட். எப்படி ஓபன் பண்றீங்கன்னு நானும் பாக்குறேன். உனக்கு மனசாட்சி இல்லையா? ஏன் இப்படிலாம் பண்ற? எங்க கம்பெனியை சீல் வைக்கிற அளவுக்கு என் மேல உனக்கு அப்படி என்ன கோவம்? செவந்தி, ஓ மேல எதுக்கு நான் கோவப்படணும்? இது பியூர்லி பிசினஸ் செவந்தி. ஏன் கம்பெனி பேர்ல இன்னொரு கம்பெனி இயங்கிக்கிட்டு இருக்கு. அத பாத்துக்கிட்டு நான் இப்படி சும்மா இருக்க முடியும்? நேம மாத்துன்னு நான் உன்கிட்ட எத்தனையோ தடவை சொல்லிட்டேன். நீ கேக்குற மாதிரி இல்ல, அதான் லீகலா கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டேன். நான் சொன்னா கேட்க மாட்டேங்கிறீங்க, கவர்மெண்ட் சொன்னா கேக்குறீங்கல்ல. நான் சொல்லும் போதே கேட்டிருந்தா இந்நேரம் வேற பேர்ல பிரியாணி பிசினஸ் நீங்க கண்டினியூ பண்ணிருந்திருக்கலாம். இப்ப பாருங்க, பிரியாணியும் இல்ல, ஃபேக்டரியும் இல்ல, பேரும் இல்ல. நீங்க மட்டும்தான் நிக்கிறீங்க. வேணும்னா எனக்கு தெரிஞ்ச ஆபீசர் ஒருத்தர் இருக்காரு, அவர்கிட்ட சொல்லி 100 நாள் வேலை திட்டத்துல உங்க எல்லாரையும் சேர்த்து விடுறேன். 100 நாள் வேலை செய்யுங்க, காசு கிடைக்கும்ல.